ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வஞ்சர மீன் வாங்கியிருந்தோம். அதோட ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம், அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாயும் மல்லியும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருப்போம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவை கலக்கணும். ஸோ ட்ரையாக இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு இந்த மசாலா நல்லா ஒரு ரொம்ப திக் கிரேவியாக இல்லாமல் ஒரு லைட் கிரேவி அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா ஃபைனாக கலந்து வச்சுருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால அந்த மசாலா உதிராமல் இருக்கும். அந்த மீனில் நல்லா கோட் ஆகிருக்கும். இது ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் சின்ன சைஸ் வஞ்சர மீன் தான், பட் நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மசாலாவை நல்லா அந்த மீனை போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா மீனையும் எடுத்து கலந்து வச்சிடணும். அந்த ஸ்கின்ல எல்லாம் நல்லா ஒட்டாது சமயத்தில், அதை நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம தான் அதை நல்லா கோட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா மீனையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்படித்தான் எல்லா மீனும். நான் ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கினோம். பாதி குழம்பு வச்சாச்சு, பாதி ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, கடலெண்ணெய் ஊற்றிட்டு மீனை உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். மீனை சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேருங்க. இல்லைன்னா மேலே அந்த மசாலாலாம் கருகிரும், உள்ளே ஒழுங்காக வெந்திருக்காது. அதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேம் இப்படி மாற்றி வச்சு வறுத்து எடுக்க வேண்டியதான். அந்த ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி வருதுல்ல, அது வந்ததுக்கப்புறம் திருப்ப ஆரம்பிங்க, சரியாக இருக்கும். மெதுவாக திருப்பி விட்டிங்க அப்படின்னா மீனும் உடையாது, மசாலாவும் பிரியாது. அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபிஷ் ஃப்ரை உடையாமல் சூப்பராக கிடச்சிரும். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 பக்கமும் திருப்பி விட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விடணும். ஸோ மசாலாலாம் உதிரலை, பார்க்கவே நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லா பக்கமும் பரட்டி விட்டாச்சு. அந்த ஸ்கின் பக்கம் அதுவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லா பக்கமும் வெந்துருச்சு. ரொம்ப முருக விட்டோம் அப்படின்னா வஞ்சரம் ஃபிஷ் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கட்டையாக போயிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலேயும் கிறிஸ்பாக இருக்கும். அடுத்த பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.